ரெவென்யூ டிஃபிசிட் ஆயிருக்கு. போன ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் சொன்னதை விட நான் ஏற்கனவே சொல்லியிருந்த 21,000 கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு. விபி ராம்ஜி பட்ஜெட் குறைஞ்சிருக்கு. உயர்கல்வித்துறை வெறும் 11 கோடி ரூபாய் ஏற்றிருக்கிறாங்க. ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மட்டுமே 1380 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. கடன் இந்த ஆண்டு 1,33,000 கோடி கடன் வாங்க போகிறாங்க. மொத்தமாக நம்முடைய கடன் என்பது 10,62,000 கோடி ரூபாய்க்கு 10 லட்சத்தை தாண்டி போக போகுது. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா இது ஒரு சுய புராணம். அந்த நிதியமைச்சரை நான் விமானம் வருவதற்கு முன்பு பார்த்தேன். அவரே ஒப்புக்கு சப்பானியாக பட்ஜெட்டை படிச்சுட்டு இருந்தார். எப்படியாச்சும் படிச்சுட்டா அடுத்த 5 வருஷம் எதிர்கட்சியில் உட்காந்துக்கலாம், இவங்களை நம்பி எந்த பட்ஜெட்டும் போட முடியாதுன்னு அவரே ஒப்புக்கு சப்பானியாக அந்த பட்ஜெட்டை கஷ்டப்பட்டு படித்து கொண்டிருப்பதாகத்தான் பார்த்தேனோ தவிர தமிழக மக்களுக்கு உருப்படியாக பிரயோஜனமாக இந்த பட்ஜெட்டில் எதுவும் கிடையாது என்பது உண்மை. ஏன்னா மற்ற அரசியல்வாதி சும்மா பேசிட்டு போயிடுவாங்க. நான் புள்ளி விவரத்தோடு சொல்லுகின்றேன். முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். கடனை சொல்கிறேன், ரெவென்யூ ரெசிப்டை சொல்கிறேங்க, உயர்கல்வித்துறையை சொல்கிறேன், விபி ராம்ஜி சொல்கிறேன், உயர்கல்வித்துறையினுடைய என்ரோல்மெண்ட்டை சொல்கிறேன். எல்லாமே அதில் பாலாத்து கொண்டு போயிட்டு என்ன திராவிட மாடல் அரசு? அதிலிருந்து தெளிவாக தெரிகிறது தமிழகத்திற்கு 0 ரூபாய் 0 ரூபாய் கொடுத்த பட்ஜெட்டு எதுவுமே பிரயோஜனம் இல்லை. அதனால தான் இவங்களே பட்ஜெட்டுக்கு முன்னாடி வீடு வீடாக சென்னையில் போய் முட்டையை கொடுத்தாங்க. மத்திய அரசு முட்டை கொடுக்குதுன்னு. அப்போ எனக்கு தெரியல, இன்றைக்கி தான் புரியுது இவங்க பட்ஜெட்டில் முட்டையை கொடுப்பதற்காக சென்னை மூலம் முட்டை கொடுத்தாங்க என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, இந்த வருஷம் ஒன்றிய அரசு அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய நம்முடைய மத்திய அரசு அவங்க பட்ஜெட்டில் நாம் லேடிஸ் ஹாஸ்டல் ஸ்டெம் இன்ஸ்டிடியூஷனில் மாவட்டத்துக்கு ஒன்றுனா உடனே முதலமைச்சர் ஒரு புருடா விட்டார். தமிழ்நாட்டை பார்த்து காப்பிடிச்சிட்டாங்க பாருங்கள், நாம் தான் தோழி விடுதி பண்ணோன்னு. ஆனால் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் மத்திய அரசினுடைய சஹி நிவாஸ் அப்படிங்கிறது தான் தமிழகத்தில் தோழி விடுதின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை அந்த தோழி விடுதிக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த பட்ஜெட்லேயும் தோழி விடுதியை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் தப்பு இல்லை, கொண்டு வாங்க. ஆனால் மத்திய அரசு அக்னாலேஜ் பண்ணுங்க. இது மத்திய அரசு திட்டம்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறீங்க கலைஞர் கனவு திட்டம், கனவு இல்லம் திட்டம்ங்கிறீங்க. அது மத்திய அரசனுடைய திட்டம் இல்லையா? மத்திய அரசு அதுக்கு பணம் கொடுக்கலையா? ஆனால் வெறும் பொய்யை பேசி பேசி நீங்கள் சொல்லாட்டி கூட பரவாயில்ல. இந்த முறை மத்திய அரசினுடைய பட்ஜெட்டில் இந்த லேடிஸ் ஹாஸ்டலை இந்தியா முழுவதும் கொண்டு வரும்போது ஒரு திமுக அமைச்சர் சொன்னார், பாருங்க நம்ம தோழி விடுதியை எல்லா பக்கம் கொண்டு போகிறாங்க. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை. மத்திய அரசினுடைய சஹி நிவாஸ் திட்டத்தை எடுத்து தோழி விடுதியின் பேரை மாற்றி அதை மறுபடியும் மத்திய அரசின் மீது பழிய போடுறாங்க. அதனால் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் மத்திய அரசு நிறைய கொடுக்குறாங்க.